எல்லாருக்கும் வணக்கம். தாவேக்காவோட தேர்தல் பணிகள் எவ்வளோ மும்முரமாக போயிட்டுருக்குன்னு நம்மளுக்கு தெரியும். இதுக்கு நடுவில் பார்த்திங்கன்னா இந்த கூட்டணி இந்த பத்து மூட்டை இருக்கிற இடத்துல இருந்திருக்கலாம்னு சொல்கிற மாதிரி தான். ஏன்னா டிடிவி தினகரன் ஆல்ரெடி அதிமுகவில் தான் இருந்தார். இப்போ திருப்பி அதே கட்சியில் போய் பாஜகவோட இணைகிறாரு. ஸோ இது ஒரு பப்ளிசிட்டி மாதிரி விஜய் பேரை வச்சு கொஞ்ச நாளைக்கு அதை ஓட்டிட்டு திருப்பி புதுசாக சேர மாதிரி செய்கிறது, இதெல்லாம் ஒரு எப்படி சொல்கிறது, ஸோ நம்மளை முட்டாளாக்கணும்னு நினச்சி அவங்க தான் முட்டாளாக வராங்க. சரி, ஓகே, அது அவங்க விஷயம், அது நம்மளுக்கு தேவையில்லை. நம்ம மக்களோட தான் கூட்டணின்றது விஜய் கிளியராக சொல்லிட்டாரு. நம்ம நம்பி வரவங்களுக்கு தான் நம்ம முக்கியத்துவம் கொடுப்போம். அதுக்காக டிவி தினங்கள்லாம் அப்படியே இருக்கட்டும், அவர் எப்போ வருவான்னு சொல்ல முடியாதனால தான் விஜய் அப்படியே ஓரங்கட்டியே வச்சிருந்தாரு. சார் கடைசியில் பார்த்தீங்கன்னா அவர் நினச்ச மாதிரி நடந்திருக்கு. ஏன்னா இப்போ இன்னும் ஒரு 90 நாள் தான் இருக்குது எலெக்ஷனுக்கு. ஸோ இது முதல் முறையாக விஜய் சந்திக்க போகிற தேர்தல். ஸோ அது எவ்வளோ கிளியராக இருக்கணும், எவ்வளோ பர்ஃபெக்டாக இருக்கணும்னு பார்த்து பண்ணுறாரு. அதுக்கான மும்முரமான வேலைகள் போயிட்டுருக்கு. இப்போ ஞாயிற்றுக்கிழமை 25ஆம் தேதி பார்த்தீங்கன்னா செயல் வீரர் கூட்டம் நடக்க போகுது விஜய் தலைமையில். ஏன்னா கிறிஸ்மஸ் கூட அதுக்கப்புறம் ஒரு மாதம் கேப்பில் தான் இப்போ நடக்க போகுது. என்ன பேச போகிறாருன்றது பார்த்திங்கன்னா இந்த தேர்தலுக்கான பணிகள், இதுக்கப்புறம் சுற்றுப்பயணம் போகிறது, என்னென்ன விஷயங்கள் மக்கள்கிட்ட திரும்பி சேர்க்கணும், என்னென்ன அறிக்கைகள் விடணுன்றதெல்லாம் பக்காவாக பிளான் பண்ணி அதுக்கான ஷெடியூல் திங்கக்கிழமை 27ஆம் தேதி வரும்ன்ற மாதிரி சொல்கிறாங்க. இன்னும் ஷெடியூலும் போட்டு இருக்காங்க. பட் அஃபிஷியலாக இன்னும் கன்ஃபார்மாக வரும்போது தான் தெரியும். 25ஆம் தேதி மாபலிபுரத்தில் 10:30 மணிக்கு நடக்க போகுது. இதுவும் விஜய் தலைமையில். ஏன்னா ஒரு ஸ்பீச்சுக்காக தான் எல்லாருமே வெயிட்டிங்கு. என்னென்ன திட்டங்கள் எடுத்துன்னு வர போகிறாரு, என்னென்ன வாக்குறுதிகளை கொடுக்க போகிறான்றது ஒரு பிக்கஸ்டாக இருக்குது எல்லாருக்குமே. ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா ஏடிஎம்கள் பார்த்தீங்கன்னா இலவச பேர் விடுறான்றாங்க. அப்புறம் மகளிருக்கு 2000 ரூபாய் கொடுக்குறோன்றாங்க. ஸோ இதெல்லாம் மக்கள் முட்டாளாக்குறாங்க. இதுதான் விஷயம். ஃப்ரீயாக கொடுத்து மக்கள் அப்படி மந்தைங்க மாதிரி ஆக்குறாங்க. அது விஜய் எல்லாத்தையும் தூக்கி போடுவார். அவர் இப்போ சொன்னதான் சலுகைகளுக்கு நான் எதிரானவங்க நல்லன்னு சொல்லிட்டாரு. பட் பஸ்ஸில் போகிறதெல்லாம் காசு கொடுத்தாலே கவர்மெண்ட் போயிட்டு வந்துடலாம். இதுக்கு பஸ்ஸில் ஃப்ரீ போன்றதுலாம் வேஸ்ட்டு தான். இது எதுக்கு விட்றாங்கன்னு நம்மளுக்கு தெரியாது. அது அவங்களோட வாக்குறுதிகள், அது விட்டுருவோம். இப்போ 25ஆம் தேதி அந்த செயல் வீரர் கூட்டம் நடக்க போகுது. தேர்தலுக்கு என்னென்ன பண்ணலாம், என்னென்ன நடவடிக்கை எடுக்கலாம், எப்படி சுற்றுப்பயணம், எந்தெந்த ஊர், என்ன சென்னையில் ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ அதுக்கான வேலைகள் முன்னே போயிட்டுருக்கு. விஜயன்னா இந்த தேர்தல் ஜெயிப்பாரா ஜெயிக்க மாட்டான்ற ஒரு டிபேட் வரப்போகுது. இதுக்கு எல்லாத்துக்கும் பதில் செயல் மட்டும்தான், சொல்லு கிடையாது. அவர் செய்வார், அப்போ தெரியும் எல்லாருக்கும் வாயாட்சி போவாங்கன்னு. அது வெயிட் பண்ணி பாருங்கள். இந்த 25ஆம் தேதி அதுக்கு ஒரு இன்ட்டு கொடுப்பார் அவர். ஸோ அதுலேயே பேஸ்மெண்ட் ஆடும். ஏன்னா அவரை பற்றி தெரியல யாருக்குமே. அவர் எப்படின்றத ரசிகராகவும் ஒரு தொண்டராகவும் ஒரு மக்களாகவும் இருந்தால் தான் தெரியும். ஒரு அரசியல்வாதியாக இருந்தால் அது புரியாது. அவர் ஸ்ட்ராட்டஜியே வராது. அது பாருங்கள், 25ஆம் தேதி இந்த மீட்டிங் நடக்கும்போது அவர் சொல்லுவார். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த தேர்தலுக்கான அவருக்கான ஒரு சின்னத்தை ஒதுக்கியிருக்காங்க, விசில் சின்னம்னு சொல்லிட்டு. ஏன்னா அவங்க 10 சின்னம் செலக்ட் பண்ணுங்க. அது விஜய் விசில் சின்னம் கேட்டுருந்துருக்கா போகுது. ஸோ அதுவும் ஒதுக்கி இருக்காங்க. அது அஃபிஷியலாக வந்தால் தெரிஞ்சிடும். ஏன்னா இப்போதைக்கு அதுதான் அஃபிஷியல் மாதிரி போட்டிருக்காங்க. ஸோ விசில் தான், விசில் எல்லார் கையிலுமே இருக்கும், அடிப்பாங்க, சவுண்டு கிழியும். இப்போ நம்ம ஒரே வார்த்தை தான், எது நடக்குதோ இல்லையோ விஜய்னா சிஎம் ஆகணும். அது மட்டும்தான் மக்களுடைய கடைசி நம்பிக்கை, அதுதான். ஸோ இது விட்டுட்டோம்னா எழுந்துக்கவே முடியாது. அது மட்டும் மைண்டில் வச்சுக்கிட்டு நம்ம வேலையை நம்ம பார்க்கணும். ஏன்னா ஒவ்வொரு வாட்டி ஒவ்வொரு வருஷமும் இவங்க என்னென்ன பண்ணுறாங்க அப்படின்னு நம்மளுக்கு தெரியும். திருப்பி அதே தப்பு நம்ம பண்ணக்கூடாது. விஜய்னா கண்டிப்பாக இதில் ஜெயிப்பாருன்றது மக்கள் விட எல்லாருமே கான்ஃபிடெண்ட்டாக இருக்காங்க. ஸோ அது யாராலுமே தடுக்கவே முடியாது. எவ்வளோ கூட்டணி வேணும்னு வச்சுங்க, நாங்கள் மக்கள் கூட தான் கூட்டணி. மக்கள் தாண்டி ஒரு சக்தி இங்கே இல்லை. அது புரிஞ்சுக்கணும். 25ஆம் தேதி பிக்கஸ்ட் ஒரு சர்ப்ரைஸாக இருக்க போது. வெயிட் பண்ணி பாருங்கள். இந்த தேர்தலில் ஒரு புது வித்தியாசமான தேர்தலாக இருக்கும். எங்களுக்குமே அது வித்தியாசமாக தான் இருக்க போகுது. ஏன்னா ஒரு 5 வருஷத்துக்கு ஒரு முறை ஓட்டு போகிறோன்னு சும்மா ஜென்ரலாக போட்டு வந்துடுவோம். பட் இந்த வருஷம் தேர்தல் ஒரு வித்தியாசமாக இருக்கும். வெயிட் பண்ணி பாருங்கள், நல்லதே நடக்கும், வெற்றி நிச்சயம். தேங்க்யூ.